வெல்கம் டு லெட்லர்ன். சிடெட் எக்ஸாம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சிடெட் எக்ஸாம் வந்து ஜனவரி மந்த் 21 அன்றைக்கி வந்து நடந்தது. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய சிடெட் எக்ஸாம் வந்து எப்போன்னு சொல்லிட்டு வந்து பப்ளிக் நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் தான், நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன் அப்ளிகேஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அப்ளை பண்ணக்கூடிய டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குரிய நோட்டீஸை பார்க்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றதையும் அதையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னா 7th மந்த், அதாவது ஜூலை மந்த் 7ஆம் தேதி சண்டே வந்து நமக்கு இந்த சிடெட் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, அதாவது சிலபஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீ அப்படின்றது, என்னென்ன மாதிரியான எக்ஸாம் சிட்டிஸ் போடுவாங்க, அந்த மாதிரி ஓவரால் டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு சிடெட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்த்துக்கலாம். அதைவே எப்படி போய் பார்க்கணுன்றதை நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இனி அடுத்து வரக்கூடியவங்க, முன்னாடியே வந்து சிடெட் ட்ரை பண்ணவங்க, ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணவங்க, அதில் வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்குது, அடுத்த தடவை அட்டன் பண்ணணும்னு இருக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த டைம் லிமிட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7/3/2024. ஸோ இன்னிலேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்போ வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அந்த டைம் முடியுது அப்படின்னா அடுத்த மந்த் 2ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா 11:59 PM அந்த டைமோட நமக்கு வந்து முடியுது. ஸோ அப்ளை பண்ண போகிறவங்க நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணுறத பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த எக்ஸாமினேஷன் ஃபீ, சிலபஸ், லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே வந்து சிடெட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு டோட்டலாக இந்த சிடெட்லேயே வந்து மார்க்ஸ் வந்து 150 மார்க்ஸ்க்கு வந்து வைப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதையுமே அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து லாஸ்ட் சிடெட் எக்ஸாமுக்குரிய ப்ரிப்பரேஷனில் வந்து கிளாஸஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். தியரி கிளாஸஸ் பர்டிகுலராக வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸுமே இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோவையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து இனி நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், இந்த சிடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அதர் சப்ஜெக்ட்குரிய நோட்ஸ், தியரி கிளாஸஸ் எல்லாமே வரும். அண்ட் ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷனுமே வந்து வரும். அதனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்குரிய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வரும். அதனால் நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து அந்த நம்ம நெட்டில் அந்த உள்ளக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பேஜஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து சிடெட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதை நீங்கள் கூகுளில் போய் சிடெட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே இந்த இது வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இந்த பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிலபஸ், அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ, என்னென்ன மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து இருக்குது, இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த செகண்டாக இருக்கக்கூடிய சிடெட் ஜூலை 2024 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் போனீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பிடிஎஃப்பில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதுலேயுமே கொடுத்துட்டாங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து எப்போ அப்படின்னா ஜூலை 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதில் இண்டெக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன உள்ள கண்டென்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே போடுறீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணும்பொழுது கிளியரான ஃபோட்டோ போடுங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் பிளர்ராக அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்க தெளிவாக இல்லை அப்படின்னா அது ஒரு சில நேரத்தில் வந்து எரராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்ன மாதிரியான ஷார்ட் டைட்டில் இருக்குது, அதாவது எக்ஸாமினேஷன் பண்ணுற அந்த இது, அவங்களோட அந்த எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, சீட்டெட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து இருக்குது, கொஸ்டின் பேப்பரில் அவங்க கொடுக்கக்கூடிய லாங்குவேஜஸ் என்ன விதமான லாங்குவேஜஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட வேலிடிட்டி, சீட்டோட வேலிடிட்டி, எப்படி வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை சிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சீட்டெட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை முடிச்சிருங்க. கையோட உங்களோட ப்ரிப்பரேஷனை நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான். இனி அடுத்து வந்து ஆல்ரெடி நம்ம சிலபஸ் டிஸ்கஷனுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து லாஸ்ட் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் போட்டிருக்கோம். இன்னொருக்கா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து கம்மிங்காக நாளைக்கு வந்து சிலபஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் எப்படி வந்து மார்க்ஸ் வந்து எடுப்பாங்க, சைல்டு டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ, ஒவ்வொரு பேப்பர்லையும் பேப்பர் 1 பேப்பர் 2ல் எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டெட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் நான் அந்த அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீட்டெட் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். டுமாரோ வரக்கூடிய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.